துணை ஆசா ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை அருமையாக ஒருங்கிணைத்து நல்லதொரு சாந்தி தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மன அமைதி, மன வலிமை. நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கல்விய கொடுக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு பெயர் என்ன சொன்னாங்கன்னா மன வளக்கலை அப்படின்னு சொன்னாங்க. மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனிதனுக்கு மனிதன் அப்படிங்கிற பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனதை இதமாக வைத்துக் கொள்ளவன் மனிதன். மனம் கூட்டல் இதன் மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த இதம் அப்படிங்கிறது என்ன? அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் இல்லைங்களா? எப்போதும் வாழ்க்கையில அமைதியா இதமா வாழறது. இதம் அப்படின்னா என்னன்னா, வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, ரொம்ப குளிரா இருக்கிற இடங்கள்ல நெருப்பு மூட்டி குளிர் காய்வாங்க நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நெருப்பு கிட்ட போய் உட்காந்துட்டா என்ன ஆகுங்க? நெருப்பு சுடும். குளிரையும் தாண்டி அந்த நெருப்பு ஜுவாலை நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தும், அங்கே கஷ்டமா இருக்கும். சரி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துடலாம் அப்படின்னு ரொம்ப தள்ளி உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? அங்க அந்த நெருப்பினுடைய தன்மை அவ்வளவு தூரம் வராது. அப்போ குளிர் தாக்க தொடங்கிடும். அப்ப எந்த லிமிட்? அந்த ஒரு இடம் அணுகாதும் அகலாதும் தீக்காய்வார் போல அப்படின்னு ஒரு வரி சொல்லுவார். ரொம்ப பக்கத்துலயும் போகாம ரொம்ப தள்ளியும் இல்லாம சரியான ஒரு இடத்துல அமரும் போது என்ன ஆகும்? நெருப்பும் சுடாது, குளிரும் தாக்காது, இதமா இருக்கும். அப்ப இதுதான் வாழ்க்கையில இதம் இல்லையா? துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, அமைதியான நிலை. மனிதன் வாழ்க்கையில அனுபவிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணு இன்பம் இல்ல துன்பம். இது ரெண்டு தான் மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனிதன்கிற பேர் வருவதற்கான காரணம் மனதை உடையவன் மனிதன். அதுவும் தெரியும் நமக்கு இல்லைங்களா? நம்மளோட பிளாஷ்பேக் கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி ஓரறிவு தாவரத்திலிருந்து அடுத்தது புல்லாகி பூடாகி மரமாகி அடுத்தது மிருகங்களாகி கடைசியா நம்ம வந்தோம். அப்ப அந்த மிருகங்களுக்கெல்லாம் உள்ள அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது சாப்பிடும், அந்த அனுபவத்தை வைக்கும், அவ்வளவுதான். தேவைன்னா போய் சாப்பிடும், அவ்வளவுதான். ஆனா தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனிதன் கிட்ட தான். அததான் ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்றோம். அது என்ன அறிவு? தன்னை அறியக்கூடிய அறிவு. அப்ப இந்த மனிதன் இன்பமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா வாழ முடியல. இதத்தை தொலைச்சிட்டு எங்கேயோ தேடும். அதற்கான ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான் நம்ம மனவளக்கலை இல்லையா? மனநலம் வேற, மன வளம் வேற. மனநலம் என்பது அது ப்ராப்ளம் வர்றது காரணம் பல விஷயம் இருக்கலாம். உடல் கூறுல இல்ல மனோரீதியான பிரச்சனைகள்னால மனநலம் கெடுகிறது. அதுக்கு மருத்துவம் இருக்கு நமக்கு. ஆனா இங்கே மனம் நலமாக இருக்கு, ஆனால் வளமாக இல்லை இல்லையா? ஒரு விதைய ஒரு நிலத்துல போடணும்னா அதை வளப்படுத்துவாங்க. முதல்ல அந்த நிலம் அந்த விதையை வாங்கி அது நல்லா வளர்ந்து சாகுபடி கொடுக்கணும்னா வளமான நிலமாக இருக்கணும். ஏன்னா இந்த மனதை வச்சுத்தானே மனிதன் நம்ம எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மனதை பற்றி மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அதோட முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அதை எப்படி வளமா வச்சுக்கிறதுக்குன்னு பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப நம்முடைய தலைப்பு மன வலிமை தான். ஆனா முதல்ல மனதின் வல்லமையை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு குழில் சேருகிறது வலிமை. ஆனால் மனதினுடைய வல்லமை தெரிஞ்சிட்டா எப்படி வலிமையாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்முடைய பவர், இந்த மனதினுடைய பலம் நமக்கு தெரியல. ஆனா மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான வேலை தான் செய்யுது.
மகரிஷி சொல்றாங்க இல்லையா? 5 புலன்கள் மூலம் நாம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, அது எல்லாமே நமக்குள்ள பதிஞ்சிருக்கு. அந்த பதிஞ்சிருக்கிறத திரும்பவும் எடுத்து காட்டுற வேலை தான் மனம் செய்யுது. மனதுக்கு 2டே 2 வேலை. ஒண்ணு எல்லாத்தையும் வாங்கி சுருக்கி இறுக்கி இருப்பா வச்சுக்குது. திரும்பியும் அதே அலைச்சூழல் வரும்போது எடுத்துக்காட்டு. இல்லையா? இப்ப ஒரு வீட்ல காலையில நேரம் அலுவலகம் போறதுக்கு எல்லாம் அப்படியே அரிபரியா கிளம்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா, அப்பா செல்ஃபோன தேடுறாரு அப்பதான். பார்த்தா கிடைக்கவே இல்லைங்க. அந்த அவசரத்துல தேடுறாங்க. கிடைக்கவே இல்ல. வீட்ல எங்க வச்சோன்னு தெரியல. சைலன்ட்ல வேற இருக்குது. ஸோ, நம்ம இன்னொருத்தர ஃபோன் பண்ண சொல்லியும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றாங்க? அந்த வேகமான மனநிலையில தேடிட்டு, இல்ல வேற வழியே இல்ல. நம்ம அலுவலகத்துக்கு போயாகணும்னு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அங்க போயும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட மொபைல் ஃபோன்ங்கிறது. ஏன்னா, எல்லா டீட்டெயிலும் இந்த மனம் உள்ள வாங்கி வச்சது போக, அதற்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் மாரி ஒரு டிவைஸ் வந்துடுச்சு. நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சில சமயம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆயிடுச்சு. அங்க போறாங்க. ஆனாலும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வேலைய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆபீஸ்ல ஒரு 11 மணி ஆகுது. அப்ப கொஞ்சம் வேலைகள்லாம் தொடங்கி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு வராங்க. அப்போ ஞாபகம் வருது அவங்களுக்கு. எங்கே வச்சோன்னு. ஏன்னா, நாள் இரவு நம்ம வீட்டுக்கு வந்திருந்த குழந்தை அந்த மொபைல எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அவங்களுக்கு எட்டாத மாதிரி ஒரு கப்போர்டு மேல தூக்கி வச்சோம். இது ஏன் நம்ம மனசுக்கு ஞாபகம் வரல? ஏன்னா, மனதினுடைய வல்லமை தெரியல. இந்த மனம் என்ன பண்ணுங்க, எந்த ஃப்ரீக்வன்சில ஒரு விஷயத்த செய்ததோ, அதே ஃப்ரீக்வன்சி வந்தா தான் காமிக்கும். நம்ம வச்சது எந்த ஃப்ரீக்வன்சில? ரொம்ப அமைதியான மனநிலையில அந்த குழந்தை வந்தது. நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு. அவங்களோட கொஞ்சிட்டு, ஆனா இருந்தாலும் மொபைல் குழந்தை எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அமைதியான மனநிலையில தூக்கி மேல வச்சிருக்கோம். ஆனா காலையில தேடும்போது எந்த மனநிலையில தேடுறோங்க? வேக வேகமா கிளம்பணுங்கிற போது, அங்கே மென்டல் ஃப்ரீக்வன்சி பீட்டால இருக்கு. அப்ப பீட்டால இருக்கும்போது, எதுவும் நினைவுக்கு வரல. திரும்பவும் போய் அங்க அமைதி நிலைக்கு வராங்க ஆபீஸ்ல. உடனே நமக்கு ஞாபகம் வருது. இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கா இல்லைங்களா? ஏனென்றால், இந்த மனம் அத்தனை வல்லமை வாய்ந்தது. ஒரு வெளிநாட்டுல ஒரு ஆராய்ச்சி பண்ணினாங்கங்க. இந்த மனதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு நாள் காலையில ஒருத்தர வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அவர் வீட்ல இருந்து வெளியில வந்து அவரோட பால்கனில நின்னு பார்க்குறாரு. அப்ப அவர் வீட்டுக்கு எதிர் வீட்ல இருக்கிறவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருங்க, "என்ன சார் ரொம்ப டயர்டா இருக்கீங்களே? ஏன் வாட் ஹேப்பன்ட்? உங்களுக்கு என்ன உடம்பு முடியலையா? டாக்டர பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு காலையில. உடனே இவரு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஃப்ரெஷ்ஷா இப்பதான் எழுந்து வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா அவங்களோட ஒய்ஃப் அவங்களும் என்ன சொல்றாங்க, "என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? இவ்ளோ டயர்டா இருக்கீங்க. உங்கள பார்த்தா டயர்டா தெரியுது. ஏன் உடம்பு சரியில்லன்னா இன்னைக்கு வேணா லீவ் போட்டுருங்களேன்." அப்படிங்கிறாங்க. இவருக்கு, "இல்லையே நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன ஒய்ஃபும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்காக கீழ வந்து கார் எடுக்க வராரு. அங்க செக்யூரிட்டி நிக்கிறாரு. எப்போதும் அவர விஷ் பண்றவரு. அவரு பார்த்துட்டு அவரும் அதே சொல்றாரு. "என்ன ஆச்சு உங்களுக்கு? பார்த்தாலே உங்களுக்கு உடம்பு முடியாத போல இருக்கு. எதுக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு போங்க." அப்படிங்கிறார். சோ இந்த ஒரு மாதிரியா அவர் மனதுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டுட்டாங்க. இப்படியே நடந்து போறாரு. ஆபீஸ்க்கு போய் கார நிறுத்திட்டு போனா, அங்கே ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும் அதே விஷயத்த சொல்றாங்க. இப்படியே அலுவலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல சொல்ல, கடைசியா இவரோட சுப்பீரியர் ஆபீசர பார்க்க போறாரு. போன உடனே ரிப்போர்ட் பண்றதுக்கு போகும்போது பார்த்தா, அவரும் அதே மாரி சொல்றாரு. "உங்கள பார்த்தா உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. நீங்க பெட்டர் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க இன்னைக்கு." அப்படின்னு சொல்றாங்க. இவர் சீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. அடுத்த 10 நிமிஷத்துல உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறார். இப்ப இங்க என்ன நடந்ததுங்க? இந்த ஆராய்ச்சி என்ன? ஒரு மனிதனோட மனதின் வல்லமை என்னன்னா, எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்ப இவர் மனதுல வலிமை இல்ல. என்ன வலிமை இல்லைங்க? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கக்கூடிய சுய வலிமை இல்லாததுனால, இன்னொருத்தருடைய வார்த்தைகள் இந்த மனதினுடைய பலத்த குறைச்சிருச்சு. அதனால் மனம் துவண்டு போச்சு. மனம் அங்க துவளும்போது, அது அந்த உள்ளுக்குள்ள அந்த எதிர்மறை வார்த்தைகள் போய் வேலை செஞ்சு, உடம்புலயும் அது மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு.
அப்போ இந்த மனதுக்குள்ள உள்ள என்ன விஷயம் அப்படின்னா, எதை கேட்கிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை அது அனுபவிக்கிறதோ, அதுவாக மாறக்கூடிய தன்மை அந்த மனதுக்கு உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வலிமைக்கு என்ன பண்ணணும்? மகரிஷி நமக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஜெனரலா மாறி, மாறி இன்பமும், துன்பமும் அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனத எப்படி அமைதி நிலைக்கு கொண்டு போறது? ஏன்னா மனிதன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள மகரிஷி சொல்றாங்க. துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் அப்படிங்கிறது தான் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா, மனதை பத்தி ஆராய்ச்சி இல்லாதவர்கள் துன்பத்துல மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றவங்க, துன்பம், இன்பம் இந்த 2க்கு இடையில போராடி, போராடி மாறி, மாறி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3வது நிலையான அமைதி நிலைக்கு போவது எப்போ? மகரிஷி இதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன். ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். மாறி, மாறி சுகமும், துக்கமும் தான் வந்துட்டே இருக்கே ஒழிய எனக்கு அமைதி இல்ல. அப்போதான் நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த சுக, துக்கம் அப்படிங்கிறது பொருள்ல இருக்கா? என்னிடம் இருக்கிறதா? இல்லைங்களா? இப்போ ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா ஒருத்தருக்கு ரொம்ப இன்பம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமான விஷயம். அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும். அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நியாயம் தான். இல்லைங்களா? சரி. இப்ப ஜாங்கிரியில தான் இன்பம் இருக்கு அப்படின்னா, 10 ஜாங்கிரி சாப்பிட்டாலும் அவருக்கு சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா 2வது சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாகுது. 3வது, 4வது சாப்பிடும்போது என்ன சொல்றோங்க? "திகட்டி போயிடுச்சு. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்கே காரணம் என்னன்னங்க? அந்த இன்பம் பொருளில் இல்ல, நம்மகிட்ட தான் இருக்கு. நம்முடைய நாக்குல இருக்கக்கூடிய சுவை நரம்புகள்ல இருக்கக்கூடிய பயோமேக்னெட்டிக் லெவல் இன்கிரீஸ் ஆகி நாம அனுபவிக்கிறோம். ஆனால் அது ஒரு அளவுக்கு மேல போகும்போது அங்கே பற்றாக்குறை வந்துடுது. அப்ப எனக்கு திகட்டி போயிடுது. அப்ப இன்பம், துன்பம் என்பது என்ன? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, அது பொருளில் இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நான் நினைச்சேன்னா, அதை இன்பத்தோட நிறுத்திக்க முடியும், துன்பத்துக்கு போகாம. ஏன்னா துன்பம்ங்கிறது தனியா ஒன்று கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா. எல்லாத்துலயுமே இன்பம் மட்டும் தான் இருக்கு. ஆனால் அனுபவிக்கக்கூடிய அளவும், முறையும் மாறும்போது, அதுவே துன்பமாக போயிடுது. இல்லைங்களா? அப்போ சுவாமிஜி இத ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு, இந்த 2யும் தாண்டி போணும்னா என்ன பண்ணணும் நானு? எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதை பற்றி, இந்த மனதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவை பற்றி, அறிவுக்கு எது மூலமாக இருக்குதோ அந்த அல்டிமேட் பவர். அது ஒரு சக்தி, கடவுள், இறைவன். மகரிஷியோட பயிற்சி செஞ்சவங்களுக்கு தெரியும் இறைநிலை அப்படிங்கிற வார்த்தை. அப்ப அங்க ஒரு அப்சல்யூட் பவர் இருக்கு. அந்த பவர் தான் எனக்குள்ள அறிவா இருக்கு. அதுதான் மனமா நடக்குது. என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை இது நடந்துகிட்டு இருக்கும். உடலும் உயிரும் இணக்கமா இருக்கிற வரைக்கும் தான் நான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்ப இந்த நான் யாரு அப்படிங்கிறத கடந்து உள்ள போய் பார்க்கறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன்னா, நான் ஜெயிச்சேன். இத மகரிஷி சொல்றாங்க. இந்த சுக, துக்க சுழல் தாண்ட முனைவோர்கட்கு சொற்குறிப்பால் கடவுள் என சுருங்கிச் சொன்னேன். கடவுள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். காட் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இறைவன், பிதா என்ன எல்லா வார்த்தைகளாலும் குறிப்பிடலாம். ஆனா அந்த ஒரே ஒரு சக்தி, அதை எங்க போய் பார்க்கணுங்கிறாங்க? கடந்து உள்ளே போய் பார்க்கலாம். நமக்குள்ளே கடந்து போய் தான் அத பார்க்க முடியும். அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒருத்தர் போய் ஒரு மகான் கிட்ட கேட்டாரு, "நான் கடவுள பார்க்கணும். எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு வழி சொல்லிக் குடுங்க" அப்படிங்கிறார். அப்ப அவரு வந்து, இது மாரிங்க தியானம் பண்ணுங்க. எப்படி பார்க்கணும் கடவுள அப்படிங்கிறதெல்லாம் இதுதான்" அ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் எப்படி இருக்காரு? உணர்வது அப்படின்னா, கடவுள் பேரின்ப வடிவாக இருக்காங்க. அவங்கள நீ உன்னால உணர்ந்து தான் பார்க்க முடியுமே ஒழிய, கண்ணால பார்க்க முடியாது. எப்படி உணருது? அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "சரி நீ வந்து ஒரு ஒரு இடத்த குறிப்பிட்டு, இந்த இடத்துக்கு போ. அங்கே உள்ள ஒரு ஆற்றங்கரையில, ஆத்துல ஒரு அதிசயமான ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் கிட்ட போய் கேளு. அதுதான் உனக்கு வழி சொல்லிக் குடுக்கும்." இவரும் போறாரு. அவ்வளவு தூரம் போயி, அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு அந்த மீன பார்க்குறாரு. மீன் வருது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது, "இல்ல நான் மகான் கிட்ட போனேன். அவர் கடவுள எப்படி பார்க்கறது, எப்படி உணர்றது அப்படிங்கிறத உன்கிட்ட கேட்டுக்க சொன்னாரு." உடனே இது சொல்லுச்சாம், "என்கிட்ட வந்து கேட்கிறியே, நானே எனக்கு பயங்கர தாகமா இருக்கு. ஆனா தண்ணி குடிக்க முடியல. எனக்கு தண்ணி இல்லையே. நான் தண்ணிய தேடி தேடி போய்க்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி வந்து என்கிட்ட கேட்கிறியேன்னோனே" இவர் சொல்றாரு, "என்ன மீனே நீ இப்படி பேசுற? உனக்கு உள்ளும் புறமும் நாலா பக்கமும் தண்ணிக்குள்ள தானே நீ இருக்கிற.
அப்புறம் உனக்கு தண்ணி தேவைன்னா என்ன, அதை குடிக்க முடியாதா உனக்கு? கரெக்ட். எனக்கு சுத்தி புத்தி எல்லாம் தண்ணி இருக்கு. ஆனா எனக்கு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. அப்ப இவர் சொல்லித்தரார். உன்னுடைய இயல்பு கொண்டு நீ எப்படி அந்த மீன் வந்து நீர்ல அப்படியே நீச்சல் அடிச்சு அது மிதந்து போகும்போது தன்னுடைய வாயை அப்படி திறந்து எப்படி தண்ணி குடிச்சா அது தண்ணியை வந்து கஷ்டப்படாம குடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கவும் உடனே இது குடிச்சிடுது. குடிச்சிட்டு சொல்லுது, சரி இப்ப பதில் சொல்லுன்னா, கரெக்ட் நீங்க எனக்கு சொன்னீங்க இல்லையா, அதே பதில் தான். உங்களை சுற்றி இங்க அங்க எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். அவனை உணரணும்னா எப்படி நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்தை உங்களோட குருவோட இணைச்சு கொள்ளுங்க. குரு சொல்லி கொடுக்கக்கூடிய வழியில நீங்கள் உணர முடியும். அமைதியா உள்ளே கடந்து போய் பாருங்க, உங்களுக்கான விடை தெரியும் அப்படின்னு மீன் சொன்னதாக ஒரு கதை. இப்ப மகரிஷியும் இங்க நமக்கு அந்த உதவியை தானே செய்யறாங்க இல்லைங்களா? மனதினுடைய வல்லமையை சொல்லி கொடுத்துட்டு இந்த மனதை வலிமைப்படுத்துவதற்கான பயிற்சிகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மனம் வல்லமை பெறணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு? சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. மனிதனுக்கு வலிமை என்பது என்னன்னா எந்த விதமான அதாவது ஏற்றத்தாழ்வுகள் வரும்போதும் மனம் ஒரே மாதிரி நிலையில இருக்கணும். இந்த ராமாயணத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, தசரதர் ராமரை முதல் நாள் கூப்பிட்டு என்ன சொல்றாருங்க, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றார். அப்போதும் அதே சிரிப்போட எந்த விதமான ரொம்ப ஓவர் எந்தூசியாசம் இல்லாம அத ஒரு ஒரு நடுவு நிலைமையில் நின்னு கேட்டுக்கிறாரு ராமர் அப்படின்னு சொல்லுது கம்பராமாயணம் சொல்லுது. மறுநாள் பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை அப்படியே தலைகீழா போயிடுது. அது தெரியும் நமக்கு இல்லையா? கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ 14 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்றார். அப்பயும் அதே ஃப்ரீக்குவன்சில இருந்ததாக அதுல குறிப்பிடப்படுகிறது. என்னன்னா அவரை ஒரு கடவுள் சக்தியாக காமிக்கிறாங்க. அப்ப என்ன கடவுள் தன்மை? எந்த நிலையிலும் மனம் அலைபாயாமல் இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்காம மனது எந்த ஏற்றத்தாழ்வு வரும்போதும் வாழ்க்கையில நேரா நின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாணல் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணல் எப்படி இருக்குங்க? எப்படி தண்ணி வந்தாலும் அதுக்கேத்தா போல வளைஞ்சு கொடுத்துட்டு திரும்பி நிமிர்ந்து நின்னுடும். அதனால அது வந்து தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போகாதனால. அது போல நம்ம வலிமையா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன குணங்கள் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. முதல் விஷயம் மனிதனுக்கு மன வலிமை வேணும்னா சுய விழிப்புணர்வு இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்ம என்னெல்லாம் நினைச்சு நம்முடைய எண்ணம் சொல் செயலை இத சரியா முறையா அறிஞ்சு செய்யணும். அப்போதான் இந்த எண்ணம் சொல் செயல்ல விழிப்புணர்வு இருந்ததுன்னா எந்த மாதிரி சூழல் வரும்போதும் மனம் அமைதியா யோசிச்சு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும். அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு? எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை இருந்தாலும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும். அப்ப தியானம் செய்யும் போது மனம் உயிரின் மேல் ஒடுங்கி நின்று தியானம் செய்யும் போது தனக்குள்ளே உள்ள தன்மையை உணர்ந்து சுய விழிப்புணர்வு அடைகிறது. நம்முடைய மகரிஷி கொடுத்த அந்த முதல் ஆக்கினை தவம் என்ன கொடுக்கும்னு சொல்லுவோம் முதல்ல? ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை கொடுக்கும்னு சொல்லுவாங்க மகரிஷி. முதல்ல புலனுக்கான கட்டுப்பாடு கொடுக்கும். மனதைக்கு மேலாண்மை திறனை கொடுக்கும் அப்படிம்பாங்க. இவ்வளவு நாள் என்ன ஆச்சுங்க? புலன்கள் சொல்றதெல்லாம் மனசு கேட்டு கண் போன போக்கில கால் போகலாமான்னு மனம் அந்த புலன்கள் எங்கெல்லாம் போலாமோ அது பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஆனால் ஆக்கினை தவத்துல நமக்கு தீட்சை கொடுத்த விட்டு என்ன நடந்தது? மனம் தன்னுடைய வல்லமையை உணர்ந்து வலிமை பெறும்போது மனம் சொல்றத புலன்கள் கேட்கும். எங்க மன்றத்துல ஒரு ஆசிரியர் ஐயா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. அவரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரு சுகர் சாப்பிடக்கூடாது, இனிப்பு பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. அவங்க மகரிஷியோட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க, அங்கே கொண்டு வந்து பிளேட்ல வச்சாங்கன்னா அவரு போய் அந்த ஸ்வீட்டை கையால தொட்டாருன்னா ஆக்கினை தவம் நல்லா செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல மனதுக்கு வலிமை கிடைப்பது என்னது? புலன் கட்டுப்பாடு தான் முதல் வலிமை இல்லைங்க. நமக்கு ஒத்துக்கொள்ளாதத வேண்டான்னு சொல்றது முதல்ல உணவிலிருந்து தொடங்கணும். அதனாலதான் மகரிஷி கூட 5 அளவு முறைய முதல்ல உணவில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல்ல நமக்கான சுய விழிப்புணர்வு இருந்தா
சென்ற கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரு செயலை செய்வோம். அப்ப அதனுடைய விளைவு கண்டிப்பா சக்சஸா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவது. ஏன்னா பல நேரங்கள்ல நம்மளுடைய மனதினுடைய வலிமையை குறைப்பது நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் தான். இல்லைங்களா? காரணம் என்னன்னா, மனதுல வரக்கூடிய எண்ணங்கள்ல மேக்சிமம் பர்சன்டேஜ் எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? இப்ப ஒரு உதாரணமா சொல்லலாம். மகரிஷி கூட சொல்லுவாங்க. நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸுக்கான காரணம் என்னன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவங்க கரெக்ட்டா வந்து சேரல, இல்ல ட்ரெயின்ல, பஸ்ல, டூ வீலர்லன்னா, உடனே மனசு என்ன யோசிக்குங்க வீட்ல இருக்கிறவங்க? ஐயோ! ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? எங்கேயாவது கீழ விழுந்திருப்பாங்களா? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு இந்த மாரி பல பேரோட எதிர்மறை எண்ணங்கள் தான் சில நேரங்கள் பலித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த எண்ணங்களினுடைய வல்லமை அவ்வளவு நம்ம பார்த்திருக்கிறோம். மனதினுடைய வல்லமை. அப்ப 2வது மன வலிமை பெறணும்னா, எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க? மேல் பதிவாக நேர்மறை எண்ணங்கள போட்டு, இல்லையா? எனக்கு ஒரு பயமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கவங்க வெளில போனாங்கன்னா, சுவாமிஜி இன்னைக்கு நம்ம கையில குடுத்துருக்காங்க இல்லையா? பாதுகாப்பும் குடுத்திருக்காங்க, பராமரிப்பும் குடுத்திருக்காங்க. என்னது? நம்முடைய அருட்காப்பு சங்கல்பம். இந்த 2யும் நம்ம நல்லா தவம் செய்து அருட்காப்பு சங்கல்பம் சொல்லி அவங்கள அனுப்புறோம். இல்ல டிராவல் பண்றவங்களுக்கு அந்த அருட்காப்பு போட்டு அனுப்பும்போது, நம்ம மனதுல நம்பிக்கை அதிகமாக வரும்போது, எதிர்மறை எண்ணங்கள் மாறிவிடும். அப்ப நேர்மறையாக இருப்பதற்கு இது போல மேல்பதிவான எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதுவும் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா, இணக்கத்தன்மை வேணும். இல்லைங்களா? அட்ஜஸ்டபிலிட்டி இல்லைங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தோடு நம்மை பொருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை வேணும். நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு சூழல் இருக்கணும். அந்த சூழல விட்டு அவங்க வெளிய வந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. இது கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில. மன வலிமை வேணும்னா, எப்போதும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு இருக்கும்போது, அந்த கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் தெரியாது. ஒரு பிரச்சனை வரும்போது, அதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறது எப்ப தெரியும்? எல்லாரோடும் இணக்கமாக இருந்து, எல்லா ஜோன்ஸ்லயும் நம்ம வாழும்போது தான். இல்லைங்களா? இப்ப ஸ்கூலே பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு ஒரு ஸ்கூல மாத்தினாங்க அப்படின்னா, அந்த பசங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, இங்க ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் கூட இருந்துருவாங்க. திரும்பியும் வேற ஒரு இடத்துல போயி அவங்களோட அக்காமடேட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது குழந்தைகளுக்கு ஓகே. ஆனா, அதே குழந்தைகள் அடுத்த ஒரு 2 மாசம் டைம் குடுத்தோம்னா, அங்கேயும் புதுசா ஃபிரெண்ட்ஸ் புடிச்சிடுவாங்க. அதே போல தான் நமக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம்னா, பல நேரங்கள் நம்முடைய மனதினுடைய வலிமை நமக்கு தெரியாது. அப்போ சிரமமான காலகட்டத்துல மீண்டு வரணும்னா, எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கணும். இல்லைங்களா? அதுக்காக தேடி போய் துன்பத்துல அனுபவிக்கணும்னு அல்ல. இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இல்லாம நம்முடைய அறிவை வளர்த்துக்கொண்டு இப்ப நம்ம எவ்வளவு டிராவல் பண்றோம், எவ்வளவு இடத்துக்கு போறோம், எவ்வளவு பேரோட பேசுறோம். இது மாரி எல்லாம் வரும்போது தான் நம்ம நெறைய கற்றுக்கொண்டு நம்மளுடைய மனதுக்கான வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உடலும், மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் உடல், உயிர், மனம் 3ன் இணைப்பு. அப்போ உடலுக்கும், உயிருக்குமான சரியான இத கொடுத்து அதை பாதுகாக்கணும். ஏன்னா, இந்த உடல் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அதுக்குள்ள உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் இதற்கான வேல்யூ இல்லைங்களா? உடலும் உயிரும் இணக்கமாக இருந்தால் வாழ்க்கை, பிணங்கினால் நோய், பிரிந்தால் மரணம். நமக்கு தெரியும். அப்ப இந்த பிணக்கமும் பிரிவும் வராமல் இயற்கையாக எப்ப வருதோ வரட்டும். அதுவரைக்கும் இந்த உடல் என்கின்ற பொக்கிஷத்தை சரியா பாதுகாப்பதற்கு உயிர் வளத்த அதிகப்படுத்தி இம்யூனிட்டியை இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் செய்யும்போது உடலில் வலிமை அதிகரித்தால் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா மன வலிமை அதிகரிக்கும். இல்லைங்களா? பல நேரங்கள்ல எப்போ நம்ம மனதால சோர்ந்து போயிடுவோம்னு பார்த்தோம்னா, நமக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும். அதை செய்யறதுக்கு ஏற்ற உடல் மன வலிமை குறையும் பொழுது நம்ம மனது வல்லமை மறந்து வலிமையை இழந்து தவிக்கும்.
அப்ப உடல் மன ஆரோக்கியமும் முக்கியம். அப்ப இந்த 4 வழிகள் மன வலிமை கொடுக்குங்கிறாங்க. இந்த 4 வழிகள்லயும் வலிமைய பெறுவதற்கு மகரிஷி நமக்கு பயிற்சிய கொடுத்திருக்காங்க. ஏன்னா, நமக்குள்ள இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளயும் இயற்கையாக கொடுத்திருக்கக்கூடிய மன வலிமைய பல நேரங்கள்ல நம்மளுடைய பயம், நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள் அத மறைச்சிடுது. இயற்கையாக இருக்கக்கூடியது. ஒரு உதாரணமாக கழுகினுடைய வாழ்க்கைய பத்தி மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். கழுகு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 வருடங்கள் வாழக்கூடியதான் அதனோட ஆயுள். ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு 40 வருடத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய டவுன்ஃபால சந்திக்குமாம். என்னன்னா, அதனுடைய ரெக்கைகள்லாம் ரொம்ப கனமா போயி உடம்போடு ஒட்டிக்குமாம். அடுத்தது அதனுடைய மூக்கு இல்லைங்களா? அத கொண்டு தானே அது இரைய பிழிக்கணும். அந்த மூக்கு வந்து ரொம்ப கூர்மையா போய் வளைஞ்சு போக தொடங்கிடுமாம். நகங்கள்லாம் ரொம்ப நீளமா வளரும்போது, அதால அதனுடைய இரைய கவ்வி பிடிக்க முடியாது. இந்த நேரம் ரொம்ப மோசமான அதனோட வாழ்க்கை. ஆனா, அதற்குள்ள இருக்கக்கூடிய மன வலிமை, அது ஒரு பீரியட். ஒரு 150 நாட்கள் சொல்றாங்க. ஒரு 150 நாட்கள் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அது எடுத்துக்குமாம். என்ன பண்ணுமா, ஒரு மலை உச்சியில போய் உட்கார்ந்துக்குமாம். மலை உச்சியில போய் மலையில உட்கார்ந்துகிட்டு, தன்னுடைய அந்த சொல்லுவாங்க அந்த மூக்கு இருக்கு இல்லைங்களா? அதோட மூக்க பாறையில தட்டி, தட்டி உடைக்குமாங்க. அது உடைச்சு விட்டு திரும்பியும் அது வளரும். அது வளர்ற வரைக்கும் அங்க இருக்கும். அது வளர்ந்த பிறகு தன்னுடைய கால் நகங்கள பிச்சு எடுத்து போடுமாம். அதுக்கப்புறம் ரெக்கைய அந்த மூக்கால வந்து கொத்தி கொத்தி கிழிச்சு போட்டு திரும்பியும் புதுசா உருவாகிறதுக்கு அந்த 150 நாட்கள் ரீபர்த் ஆஃப் ஈகிள் அப்படின்னு சொல்றாங்க. அது திரும்பவும் பிறந்து திரும்பவும் பிறப்பது போல ஒரு பிறவி எடுக்கிறது. அதுக்கு காரணம் என்னங்க? அந்த மன வலிமை. இயற்கையாக வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொண்டு அதிலிருந்து திரும்பவும் அடுத்த பயணத்தை தொடங்கி வருமா அது. சோ இந்த கழுகுக்குள்ள இருக்க போது போலதான் மனிதனுக்குள்ளேயும் அந்த வல்லமையும் வலிமையும் இயற்கையாக டிஃபால்ட்டா இருக்கு. அது வெளிவராதற்கு காரணம் நம்முடைய நடவடிக்கைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப அதை களைந்து அந்த திரையை விலக்கி திரையின் பின் நிற்கின்ற அந்த இறைநிலையை உணரணும்னா நம்மால முடியும். அதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதாத்திரிய கல்வி எனும் வாழ்க்கை கல்வி நமக்கு உதவும். சோ பயிற்சிகளை செய்வோம். வளமோடு வல்லமையை புரிந்து மன வலிமையோடு வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை அம்மா நமக்காக கொடுத்திருக்காங்க. பல உதாரணங்களோட மன வலிமைக்கான என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சிறப்பா எடுத்து சொன்னாங்க. நம்ம வந்து மகரிஷி கொடுத்திருக்கிற தவங்கள் பண்ணும்போது நம்ம விழிப்பு நிலையில இருப்போம். நமக்கு வந்து அந்த மன வலிமை கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோடவே இருக்கணும் அப்படின்றது நல்ல உதாரணங்களோட அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாம வந்து விலகி எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த மனிதர்களோடும் நம்ம வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்றது அம்மா வந்து சொன்னாங்க. கடைசியா வந்து அந்த கழுகோட ரியாலிட்டியை வந்து மன வலிமையை எப்படியெல்லாம் அது தன்னையே மேம்படுத்திக்கிட்டு சிறப்பா வருது, வந்து மறுபடியும் பொலிவா அது வந்து பறக்குது அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா அம்மா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா நமக்கு இன்று சிந்தனை உரை வழங்கிய அம்மாவை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். இன்று மன வலிமை என்ற தலைப்பில் சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி